பாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா கடாய் பன்னீரும் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான். டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிகப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டு 3 கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இந்த மாதிரி போட்டுட்டு பன்னீரும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரெட்டு வந்து நான் போடலை, இன்றைக்கி தக்காளி போடுறதுனால அதுவும் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை போடலை. இது மட்டும்தான் கலர்ஃபுல்லாக போடுறேன். இது வந்து பச்சையாகவும் போடலாம், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறேன். அதில் பன்னீரும் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு ஃப்ரை தான், அப்போ நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாம் நம்ம வதக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். அப்போ தான் வந்து இந்த கிரேவியில் நம்ம நடுவில் வரும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இது வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கடாய் எடுத்துட்டு இது வச்சுக்கலாம். இந்த கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு பொடி பண்ணியிருக்கோங்க, அந்த பொடி வச்சு தான் இந்த கடாய் பன்னீர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கலாம். நெய்யை ஃபுல்லாக போட்டாலும் நல்லா இருக்காது, ஆயிலே ஃபுல்லாக போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் இது பாதி அது பாதி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்தான் இப்போ இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பல்லுக்கு தட்டுப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை, ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த அளவு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே ஸ்பைஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம், ஆனால் நம்ம அது எல்லாமே பவுட்ரு பண்ணிட்டோம். அதனால் வந்து நம்ம எதுவுமே நமக்கு போட தேவையில்லை. அதனால தான் நான் ஸ்பைஸ் எல்லாமே இதில் நான் போடலை. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பாதியாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி பவுடர், ஜீரகம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வாசத்துக்காக நம்ம போடுறோம். காஷ்மீர் சில்லி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள், இவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா தக்காளி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வதங்குறதுக்கு ஈஸியாகிடும், நமக்கு கிரேவியும் நல்லாவே கிடைக்கும். இது நல்லா வதக்கிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற
இது எல்லாமே போட்டுடலாம். ஹோட்டலெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வேகிறதுலேயே பச்சையாக தான் போடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சா. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து நல்ல அந்த மணம் கொடுக்கறதுக்கு நம்ம நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த பவுட்ரு பண்ணியிருக்கோம். இந்த பவுட்ரு வந்து ஒரு முழு ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடலாங்க. அவ்வளோதான். அப்பா கிச்சனே மணக்குதுப்பா. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாய் பன்னீர் வந்து நல்லா எதுக்கு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணுறோன்னா, இதெல்லாமே நல்லா சுண்டி சூப்பரான ஒரு இந்த தண்ணி எல்லாமே அது எவாப்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க. ஆஹா, அது எல்லாமே நம்ம வறுத்து தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கை ஃபுல்லாக கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த கடாய் பன்னீருக்கு வந்து நம்ம செஞ்ச அந்த பவுட்ரு தாங்க ஒரு நல்ல ஒரு மனம் சூப்பராக இருக்குது. இது வந்து ஆர்டினரி தான், எப்பயும் போல் உள்ள ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். இதுக்கு ஒன்றும் தேவையில்லை, வெறும் கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி மட்டும் தான் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ எல்லாமே பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டுருப்பாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இந்த க்ரீனு ரெட் எல்லாம் எல்லோ எல்லாம் போட்டு அந்த எல்லா காய்கறியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள அசத்துங்க. தேங்க்யூ.